ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ டுடே ஒரு நியூ அப்ளிகேஷன் வந்து லான்ச் ஆயிருக்கு. இது வந்து டெய்லி இன்கம் அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் நேம் பார்த்தோம் அப்படின்னா ரஸ்னா. ஸோ இந்த அப்ளிகேஷனில் நம்ம வந்து 2 பிளான் இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு என்ன பிளான் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த பிளானை நீங்கள் பை பண்ணிங்கன்னா டெய்லி உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்துகிட்டே இருக்கும். அதை நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டெய்லி விட்ரோல் பண்ணி எடுத்துகிட்டே இருக்கலாம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபர்ஸ்ட் இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம குரூப்பில் தான் வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து லிங்க் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஸோ கரெக்டாக பார்த்துட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு என்டர் ஃபோன் நம்பர், உங்கள் ஃபோன் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ளீஸ் நியூ பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு நல்ல பாஸ்வேர்டாக ஒன்று செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மேலே செட் பண்ண பாஸ்வேர்டையும் திரும்பியுமே கீழே என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்டர் வித்ட்ராவல் பாஸ்வேர்டு அப்படின்னா நீங்கள் வந்து வித்ட்ராவல் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்டு ஒன்று கேட்கும். ஸோ அதுக்குமே வந்து ஒரு பாஸ்வேர்டு ஒன்று செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து நம்பர்ஸ் மாதிரி இருக்குது, அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அதை எதுவுமே பண்ணாமல் அதுக்கும் கீழே வந்து ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ரிஜிஸ்டரை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் ஆல்ரெடி என்டர் பண்ண மொபைல் நம்பரையும் நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டையும் இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே லாகின் கொடுங்க. ஸோ லாகின் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல ஐ நோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல உள்ளே போகிறோன்னே பிளான்ஸ் எல்லாமே வரும். ஸோ இதில் பாருங்கள், பிளான்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 2 பிளான் மட்டும்தான் வந்து லான்ச் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் கீழே இருக்கிற பிளான்ஸ் எல்லாமே வந்து ப்ரீ சேல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த பிளான்ஸ் எதுவுமே நீங்கள் பை பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு 2 பிளானில் ஏதாவது ஒரு பிளான் மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க. இல்லைனா 2 பிளான் கூட பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு உங்கள் விருப்பம் தான் அது. ஸோ ஃபஸ்ட்டு பிளான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரூ. 530 இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா டெய்லி உங்களுக்கு ரூ. 180 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பிளானை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் ரூ. 530 வந்து ஃபஸ்ட்டு ரீசார்ஜ் பண்ணணும். அதுக்கப்புறம் டெய்லி உங்களுக்கு வந்து ரூ. 180 வந்து வேலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து டெய்லியுமே விட்ரால் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டே இருக்கலாம். போட்ட அமௌண்ட் வந்து உங்களுக்கு 4 நாளில் வந்து எடுத்துடலாம். அதுக்கப்புறம் 5வது நாளில் இருந்து உங்களுக்கு ப்ராஃபிட் தான். ஓகே. செகண்ட் பிளான் பாருங்கள், ரூ. 1950 நீங்கள் போட்டிங்க அப்படின்னா டெய்லி உங்களுக்கு ரூ. 780 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பிளானை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் போட்ட அமௌண்ட் வந்து ஒரு 2 டேஸில் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் கம்மிங் டேஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் தான். ஸோ அந்த பிளானை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் ரூ. 1950 வந்து ரீசார்ஜ் பண்ணணும். ஸோ இந்த 2 பிளானில் ஏதாவது ஒரு பிளானை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ ரீசார்ஜ் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே பாருங்கள், நான் மார்க் பண்ணுற இடத்துல ரீசார்ஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல என்டர் த ரீசார்ஜ் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து ரீசார்ஜ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இல்லைனா மேலே பார்த்தீங்கன்னா 530 1950 சொல்லிட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக மேலே கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கே ஃபில் ஆயிரும். ஸோ இப்போ 1950 அப்படின்னு ஃபில் ஆயிருச்சு. ஆனதுக்கப்புறம் கீழே வந்து பே 1950 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து செலக்ட் பேமெண்ட் மெத்தடுன்னு சொல்லிட்டு 3 கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எது வேணாலும் கிளிக் பண்ணலாம். ஓ கிளிக் பண்ணலாம், இல்லை எக்ஸ், இல்லை பி, எது வேணாலும் கிளிக் பண்ணலாம். நான் ஓ கிளிக் பண்ணிட்டு திரும்பியுமே கீழே வந்து பே 1915 இருக்கா, அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ லோடிங் ஆகிட்டு பேமெண்ட்டோட பேஜுக்கு போகும். இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பேடிஎம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா பேடிஎம் ஆப்க்கு போகும். அது மூலியமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா வேலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆயிரும். இல்லைனா கீழே பார்த்தீங்க அப்படின்னா யூபிஐ ஐடி கொடுத்துருக்காங்க. அந்த யூபிஐ ஐடியை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் வந்து யூடிஆர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குமா, அந்த யூடிஆர் நம்பரை கீழே என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணுங்கள், வேலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆயிரும். இல்லைனா ஸ்கேன் கியூஆர் கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த கியூஆர் கோடை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த யூடிஆர் நம்பர் எடுத்து கீழே என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா உங்கள் வேலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆயிரும். ஸோ அமௌண்ட் வந்து வேலெட்டில் ஆட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிளானை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளான் பாருங்கள், 1950 ஒரு பிளான் இருக்குது. அந்த பிளானை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த பர்ச்சேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இந்த பிளான் வந்து உங்களுக்கு பர்ச்சேஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து உங்களுக்கு 780 வந்து உங்களுக்கு வேலெட்டில் ஆட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் இதை விட்ரால் பண்ணி எடுத்துகிட்டே இருக்கலாம். ஸோ எப்படி விட்ரால் பண்ணி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். மேலே வந்து
வித்ட்ரான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த வித்ட்ரா வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட் தான் வந்து ஆட் பண்ண சொல்லும். இந்த இடத்துல மேலே வந்து என்டர் ரியல் நேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல உங்கள் நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்கள் பாஸ்புக்கில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து என்டர் ஐஎஃப்எஸ்சின்னு கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல உங்கள் ஐஎஃப்எஸ்சி கோடை வந்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து என்டர் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்கள் பேங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். அந்த அக்கௌண்ட் நம்பரை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்டர் பேங்க் நேம்னு கேட்டிருக்காங்க. உங்கள் என்ன பேங்கோ அந்த நேமை வந்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஸ்டேட் பேங்க்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு கொடுத்துக்கோங்க. கனரா பேங்க்னா கனரா பேங்க் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இல்லை கோட்டக் பேங்க்னா கோட்டக் மஹிந்திரா பேங்க் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அது மாதிரி உங்களுக்கு என்ன பேங்கோ அந்த நேமை வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டு கீழே வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த கன்ஃபார்மை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கன்ஃபார்மை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வித்ட்ரா ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ நான் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணாதனால வந்து எனக்கு வெளியே வந்துருச்சு. ஸோ உள்ளே வந்து உங்களுக்கு என்ன அமௌண்ட் வந்து விட்ரால் போடணும் அப்படிங்கிறது மாதிரி காட்டும். அந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் விட்ரால் போட போகிறீங்கன்னு வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து வித்ட்ராவல் பாஸ்வேர்டுன்னு கேட்கும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் ரிஜிஸ்டர் பண்ணும்போது வித்ட்ராவல் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ண சொல்லியிருப்பேன். அந்த பாஸ்வேர்டை அந்த இடத்துல வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து கன்ஃபார்ம் விட்ரான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்தின் ஒரு 2 மணி நேரமோ இல்லை 3 மணி நேரமோ கழித்து உங்களுக்கு கிரெடிட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து சிம்பிள் கான்செப்ட் தான். இது வந்து வேறு எதுவுமே கிடையாது. ஒரு டெய்லி இன்கம் அப்ளிகேஷன் இது. இதே மாதிரி அப்ளிகேஷன் வந்து நிறைய வந்து லான்ச் ஆகிட்டே இருக்குது. டெய்லியுமே லான்ச் ஆகுது. ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம டெலகிராம் அண்டு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டோட லிங்க்குமே வந்து நம்ம வீடியோ டெஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையுமே வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் வரும்போது உங்களுக்கு அப்டேட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். டெய்லியுமே வந்து ஏர்னிங்ஸ் நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.